இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு ஒளிபரப்பு செஞ்ச திரைப்படங்களோட டிஆர்பி ரேட்டிங்கை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ராயன் திரைப்படத்தோட டிஆர்பி ரேட்டிங் இப்போ எங்களுக்கு கிடைக்கல. கிடைச்சா நாங்கள் அந்த திரைப்படத்தோட ரேட்டிங்கை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். சன் டிவியில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு விடாமுயற்சி திரைப்படத்தை சாயங்காலம் 6:30க்கு ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படத்தோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6.86 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அடுத்து சன் டிவியில் சாயங்காலம் 3 மணிக்கு வாரிசு திரைப்படத்தை ஒளிபரப்பு செஞ்சுருந்தாங்க. அந்த திரைப்படத்தோட ரேட்டிங் 5.22 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம ஜீ தமிழில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு கிங்கிஸ்டன் திரைப்படத்தை யூனிவர்சல் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படத்தோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 1.56 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்குது அந்த திரைப்படம். அடுத்த நாள் அன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி காலையில் 11:00க்கு நம்ம ஜீ தமிழில் திருமணிக்கும் திரைப்படத்தை ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 2.60 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்குது. அடுத்ததாக இதை தொடர்ந்து மதியம் 2 மணிக்கு பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வைரம் திரைப்படத்தை தமிழ் டப்புடு பண்ணியிருந்தாங்க நம்ம ஜீ தமிழில். அந்த திரைப்படத்தோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 1.91 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்குது. அடுத்து நம்ம விஜய் டிவியில் தமிழ் புத்தாண்டுக்கு 2 திரைப்படத்தை போட்டிருந்தாங்க. அதில் அமரன் திரைப்படத்தோட செகண்ட் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டிஆர்பி ரேட்டிங் எங்களுக்கு கிடைக்கல. கிடைச்சோடனே நாங்கள் அந்த திரைப்படத்தோட டிஆர்பி ரேட்டிங்கை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அடுத்து மதியம் 3 மணிக்கு பார்த்திங்கன்னா புஷ்பா 2 திரைப்படத்தை ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க நம்ம விஜய் டிவியில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு. அந்த திரைப்படத்தோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5.37 டிஆர்பி வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம கலைஞர் டிவியில் இந்தியன் 2 போட்டிருந்தாங்க. அந்த திரைப்படத்தோட ரேட்டிங் எங்களுக்கு கிடைக்கல. அந்த திரைப்படத்தோட ரேட்டிங் கிடைச்சதும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம்.